ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஆஹா வந்துட்டாயா வைப்ரேஷனு. ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழிச்சு ஒரு ஃபேஸ் ரிவீல் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு மலை ஏறி இருந்தோம், ராமபோட்ட மலைன்னு சொல்லி. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த மலையை நம்ம வண்டியில் ஏற போகிறோம். ஸோ எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, ஐ திங்க் அந்த மலை தான். ஸோ இப்போ வந்து நம்ம அதை வண்டியில் ஏற போகிறோம். மோஸ்ட்டாக இப்போ ஓரளவுக்கு சும்மா நார்மலாக ஒரு ஹைட்டுக்கு வந்துட்டோம். அண்டு இங்கேருந்து பார்த்தாலே ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எதில் ஏற போகிறோம்னா ஆக்டிவாவில் ஏற போகிறோம். அதுதான் பெரிய டாஸ்க்கு. இப்போது வந்துட்டு இதுக்கு மேலே கண்டினியூஸ் வீடியோலாம் நீங்கள் அப்படியே லைன் பை லைனாக பார்த்துக்கிட்டே வருவீங்க. அண்ட் அப்படியே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு வழி. வண்டி இங்கேயே லைட்டாக ஆடுது. உங்களுக்கு அந்த வியூ தெரியும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட சரக்கடிக்க வந்து நிற்கிறா. அது பிரிவு ஜாஸ்தியாக இப்போதான் நான் பொண்ணுமாடா இப்போ இந்த வீடியோவுக்கு வீலிங் ஆகாமல் போச்சுன்னா சந்தோஷம் தான் இருக்குது. ஏன்னா ஸ்லோப் கிட்டத்தட்ட ஒரு 70 டிகிரி பக்கமாக ஏறுது. இல்லை இருக்கும் 75 டிகிரி வரைக்கும் ஸ்லோப் ஆகுது. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வீடியோ. நான் ஓவரால் வியூவில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு அப்படியே இன்னும் மேலே ஸ்லோப்பாக போய்கிட்டே இருக்கு. இதுதான் 80 வரும் பாரு. சாலிடாக 80 வரும். மனசாட்சி இல்லாமல் கட்டிச்சிருக்கானே. கார்லாம் ஏறத்துக்கு ரொம்ப திணறணும் இல்லை? ஐயோ அதை விட பெரிய டாஸ்க்கு. இப்போ இன்னும் இது அதிகமாக போகுது. இன்னும் கொஞ்சம் மேலே ஏறிக்கலாம். மேலே ஏறிட்டு அது வீடியோவில் காமிச்சிக்கலாம். மச்சான் பேசாமல் நான் இறங்கி நடந்தது ஆக்டிவா 10 தாண்டலை. ஆமாம், சொன்ன மாதிரி ஆக்டிவா 10 தாண்டலை. போயிட்டே இருக்கு. ஐயோ தர தட்டுதுடா டே. மச்சான் எங்கே கவுத்துறாதுடா, வேக வேண்டாம்டா. ஐயோப்பா, சஸ்பென்ஷன் புது வண்டி நல்லா இருக்காதனால தப்பிக்கிறோம். ஆமாம், இதே பழைய வண்டியாக இருந்திருந்தா சரியா மாட்டியிருப்போம். பழைய வண்டி என்னது 100 இருந்தால் என்ன ஆயிருக்கும். ஓ சூப்பராக போகுதுங்க. அங்கே பாருங்க அந்த ராமபோட்ட மலை பார்த்தீங்களா. இப்போ இன்னொரு வியூ உங்களுக்கு காட்டுறேன்னா கொஞ்சம் மேலே ஏறிடலாம். இருங்க அப்படியே இப்போ பாருங்க. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சன்செட் பார்க்கலான்ற ஒரு ஐடியாவில் மேலே ஏறிட்டு இருக்கோம். சன்செட்டுக்குள்ளே பேரலாம் தான் மேலே. ஓகே ஃபைன். நிறுத்த ஒரு நிமிஷம். ஓகே, இங்கே வந்து பாருங்க. வாவ், அப்படியே ஒரு சேலமே ஓரளவுக்கு நல்லா தெரியுது. சம்பளம் அது என்ன மாடா? எனக்கு சரியா தெரியல. முருகன் கோயில், ஊத்துமலை முருகன் கோவில். இது ஊத்துமலை, அது ஊத்துமலை தெரியல. இல்லை அங்கே இருக்கு பார்த்தியா, அதுதான் ஊத்துமலை. இது வந்துட்டு இங்கே ஒரு முருகன் மலை கோயில் கட்டினாங்கல்ல, அது புது மலை. உங்கள் டேடி இருக்கிறது தெரியுமா, அது அங்கே. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராகவே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சேலம் சிட்டியே ஓரளவுக்கு கவர் ஆகுது. நம்ம இன்னும் மேலே ஏற ஆக்சுவலாக இன்னும் எவ்வளோ தூரம் ஏறணும்? 2 கிலோமீட்டர் என்ன நம்ம அந்த டாப்புக்கு போகணும். ஸோ அந்த சைடு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம டாப்புக்கு இன்னும் எங்கேயோ போக வேண்டியது இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில இடத்துல நான் காமிச்சிடலான்னு தான் இதில் டர்ன் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு பக்கம் பிளர் ஆகுது. ஓகே, இங்கே பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா ஓரளவுக்கு சேலம் சிட்டியே தெரியும். ஊத்துமலை சேலம் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஊத்துமலை எங்கே இருக்குன்னு. கரெக்டாக அவங்களுக்கு தெரியவா பர்டிகுலராக தெரியுமான்னு தெரில. அங்கே இருக்குது ஊத்துமலை. தென் இங்கே இருக்க முருகன் கோவில் அண்ட் ஃபுல் சேலம் சிட்டி, ஏற்காடு எல்லாம் கவர் ஆகுது இதுக்குள்ளே. சரி ஓகே, நம்ம இன்னும் மேலே போக போக உங்களுக்கு அப்படி இன்னும் கண்டினியூ பண்ணுறோம் vlog-ஐ. ஓகே ஃபைன், நான் மேலே போயிட்டே இருக்கேன். பை. ஜீப்பு ஒன்று வருது, 4x4 தானே? ஆமாம், ஜீப்பை மேலேருந்து அழுத்திட்டு வராங்க. அப்போ ஏற மாதிரி ஆக்சுவலாக இங்கே கோயில் சர்வீஸ்க்கு வச்சுருக்காங்க போல அந்த ஜீப்பை. ஓகே வா, இங்கே பாரு மச்சான், இங்கே
ஸ்டேரிங் ஒரு பக்கம் கண்ட்ரோல் இல்லாமல் போகுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபோனில் டவர் இருக்கானே தெரில. இப்போ அடுத்து அப்படியே மறுபடியும் இன்னும் மேலே இருக்கு. இன்னும் இதுக்கெல்லாம் இன்னும் ரோட் போட்டுட்ருக்காங்க. இப்போ தான் எல்லாம் பறக்கிறோம். ஐயோ காய்ஸ், ஆக்டிவா பவர் வேற மாதிரி. ஐயோ பாருங்க, ஓகே மக்களே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் சிட்டி ஃபுல்லாகவே தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஆஃப் ரோடு பிச்சு உதறுது. அப்பா இன்னும் ஹில் டாப்பு எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது கடைசி வரைக்கும். லைட்டா எனக்கு அடைச்சிச்சு. என்னை எங்கேயும் போட்டுறாம போயிடுச்சா சாமி தூக்குது. கடவுளே, கடவுள் தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காலுக்கே கிட்ட தெரியுது. இப்போ நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்றது சரியாக தெரில. ஓகே ஃபைன், சூப்பராக போயிட்டு. ஆஹா, இந்த சில்லுன்ற ஒரு கிளைமேட் வந்துருச்சு. ஓரளவுக்கு மேலே வந்துட்டோம் போல. அதனால் ஐயோ நண்பா, நீ பறக்க விடுறதுக்கு என்ன இடம்? இப்போ இந்த காட்டுக்குள்ள ஏதாச்சும் விலங்குகள் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்? டேய், பாம்பு நிறைய இருக்கும், குரங்கு நிறைய இருக்கு. வேற அதிகமாகலாம் தெரியல. பாம்பும் குரங்கும் இங்கே நிறையா இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஆனால் அதுக்கு மேலே இப்போ நம்ம எப்படி போகிறோம்னா எனக்கு ஒன்றும் தெரில. ஃப்ரீ ப்ரொமோஷன் ஃபார் ஆக்டிவா. ஐயோ வா, வேற மாதிரி வேற மாதிரி. மூஞ்சி தெரிஞ்சா என்ன தெரிலன்னா என்ன போ. இங்கேருந்து பாருங்க, இதுதான் ரியல் வியூ. டாப்புக்கு வந்துட்டோம். வா, சூப்பராக இருக்குது. ஸோ ஏறி வரவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக வருவாங்க. படிக்கட்டில் ஏறி இப்படி வருவாங்க. கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட் வீடு நான் மேலே கார்னரில் உங்களுக்கு போடுறேன். இந்த வழியாக தான் ஏறி வருவாங்க. நம்ம வந்துட்டு இன்னும் டாப்புக்கு அங்கே போகிறோம். அங்கே வீடு அப்புறம் பார்க்கலாம். ஓகே ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஏன்டா 2 வருஷமாக வீடியோவே போடலை அப்படின்னு சொல்லி. ஸோ எதனால் அப்படின்னா எல்லாத்துக்கும் வர அதே பேசிக் ரீசன்ஸ் தான். ஸோ 10th படிக்கிறான் பையனுக்கு எதுக்குங்க இந்த டைமில் இதெல்லாம் அப்படின்னு ஒரு டாக் வந்துச்சு. மறுபடியும் 12th படிக்கும்போது அதே டாக் சேமாக ரிப்பீட் ஆனிச்சு. அதனால் அந்த 2 வருஷம் அந்த ஒரு வருஷம் அவுட்டு. அதுக்கப்புறம் காலேஜ் போனேன். சரிப்பா காலேஜ் போனேன், அதுக்காச்சும் வீடியோ போட்டே அப்படின்னா சும்மா அப்பப்போ ஏதோ ஒரு ஆடிக்கு ஒரு நாள் அம்மாவாசைக்குன்ற மாதிரி ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தேன். தென் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நீ தான் காலேஜ் போகிறல, அடுத்த ஜாபுக்கு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்துச்சு. வீட்டிலலாம் பசங்களுக்கு டாக் வந்தாலே எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி தானே. அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு டாக் வந்துச்சு. சரி ஓகே, இப்போலாம் எதுக்குங்க அந்த யூடியூப்பு அப்படின்ற அதுக்கோசரம் வந்து ஒரு 2 years அப்படியே நிறுத்தி வச்சிட்டேன் எல்லாத்தையும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு இப்போ ஏன்டா எல்லாம் வேலைலாம் கிடச்சிச்சா, எல்லாம் ஜாலியாக செட்டில் ஆகிட்டே அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை. ஸோ வந்துட்டு இப்போ தான் ஃபைனல் இயர். ஸோ இதுக்கு மேலே வீடியோ போட்டு எப்படி ஜாப் வர வரைக்கும் கண்டிப்பாக வீடியோ போட்டுட்டு தான் இருக்க போகிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் நல்ல ஒரு ஹைக் போணுச்சு அப்படின்னா ஜாப் ப்ளஸ் வீடியோ 2 வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. அண்ட் பேசிக்கலாக நான் வேறு சிவில் இன்ஜினியராக, ஸோ நல்ல ஒரு கண்டென்ட் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். இல்லை சொல்ல போது லைட்டாக எனக்கே ஸ்லிப் வருது. ஆக்சுவலாக என்ன ரீசன்னா, என் பின்னாடி உட்காந்துக்கிறது என் ஃப்ரெண்டு தான். அதனால தான் எனக்கு இவ்வளோ சிரிப்பு வருது. அறிவிட்ட நாதாரிகளா ஒன்னும் இல்லையா இங்கே பேசிக்கிட்டு இருக்கியா வருது. ஒரு ஃப்ரெண்டை கேமராமேனாக வச்சுக்கிறதுக்கு கஷ்டம் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே லைஃப்பில் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஒன் திங் என்ன அப்படின்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நண்பர்கள் அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள். ஸோ இதே மாதிரி அப்கமிங் நிறையா வீடியோஸ், இந்த மாதிரி ஒரு vlog எடுக்கிறது, இப்படி ஒரு மலை ஏறுறது, ட்ரெக்கிங் வீடியோஸ் மாதிரி. ஆக்சுவலி இது ஒரு ட்ரெக்கிங் வீடியோஸ்னே சொல்லலாம். லைக் அப்படி தான் நம்ம எடுத்திருக்கோம். அண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா ட்ரை பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஓகேவா? ஷார்ட்ஸ் வில் பி ரெகுலர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சொல்கிறா. ஸோ வந்து இன்றைக்கி இந்த மலை இருக்கும், நெக்ஸ்ட் வீக் நம்ம அந்த மலை ஏற போகிறோம். அதுவும் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலை. இவன் வேண்டாம்னு எதுக்கு, இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம்.
இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கும், ஜாக்கிரதை. ஆனால் நான் அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அவுட் போட்டு விட்டுறேன். ஸோ நம்மளோட லாஸ்ட்டு வந்து ஒரு சில vlog, இந்த மலை ஏறின vlog வந்து ஸ்டெப்ஸில் ஏறியிருப்போம். அது வந்து நான் மேலே கார்னரில் பின் பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டாக கன்ஃபியூஸ் ஆகுதுல, 2 வருஷம் கழிச்சு வரலப்பா, இந்த கன்ஃபியூஷன் கூட இல்லைனா எப்படி? ஓகே, அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஜிகே தம்பி. இருடா ஒரு நிமிஷம், எங்கடா அவன் தம்பின்னு தானே கேட்குறீங்க? அதுதான் பெரிய ரீசன். இப்போ அவன் 11th போயிட்டா, அதனால் அவனையும் வீடியோவில் கொண்டாட முடியாது மோஸ்ட்டாக. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ்லாம் ஒன்லி நான் அண்ட் என் ஃப்ரெண்ட் கேமராமேன். ஸோ அவனை மட்டும் தான் இமேஜ் வச்சு நம்ம வீடியோஸ்லாம் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கப்புறம் அவ்வளோதானா அப்படின்னா, ஆமாம், இப்போ இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்ட் 2ல் வந்து பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஜிகே தம்பிஸ். டாடா. ஸோ அடுத்த பார்ட் தானே சொன்னேன், அது அடுத்த மலை. பாய் பாய்.